Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் ஏடி 3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து கன்வல்யூஷனல் ஆப்ரேஷனில் கன்வல்யூஷனல் வேரியன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம். கன்வல்யூஷனல் ஆப்ரேஷனில் போலிங், பேடிங்கு, ஸ்ட்ரெட் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து கன்வல்யூஷனல் வேரியன்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஆப்ரேஷன் தான் சிஎன்என்ல. நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் வச்சிருப்பீங்க, உங்கள் நோட்ஸையுமே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கான்செப்ட் மட்டும் நீங்கள் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நெசசரி கண்டென்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் முக்கியமானது டைல்டு, டிரான்ஸ்போஸ்டு கன்வல்யூஷன், டைலேட்டட் கன்வல்யூஷன். இந்த 3 கன்வல்யூஷன் வேரியண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டைல்டு கன்வல்யூஷன் அப்படின்னா என்ன? இது ஒன் ஆஃப் த டெக்னிக் இன் டீப் லேர்னிங். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு லேர்ன் காம்ப்ளெக்ஸ் இன்வேரியன்ஸ். காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனில் இருக்க டேட்டாஸ், அதாவது ரொட்டேஷனல் டேட்டா, இன்வேரியன்ஸ் டேட்டா, நம்மக்கிட்ட வந்து பர்ஃபெக்டாக இல்லாமல் அன்பர்ஃபெக்டாக இருக்க டேட்டாஸ், இந்த மாதிரி இருக்க டேட்டாஸ் எல்லாம் நான் வந்து டீப் லேர்னிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, என்னோட கன்வல்யூஷனல் லேயரில் வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் தான் இந்த டைல்டு ஆப்ரேஷன் அப்படின்றது. ஓகேங்களா? ஒரு செட் ஆஃப் கர்னல்ஸ் வந்து இருக்கும், பட் அது வந்து மூவ் ஆகுறப்ப ரொட்டேட் ஆகிருக்கும். ஓகே, ரொட்டேஷனில் நான் ஆப்போசிட்டில் இது பண்ணுறப்ப எனக்கு வந்து அதை கனெக்ட் பண்ணுறது கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிற லேயரை கன்வல்யூஷனல் லேயரோடையும் லோக்கல் கனெக்டட் லேயரோடையும் நான் வந்து ஈக்குவல் ஆக்குறதுக்காக நான் கொண்டு வர டெக்னிக் தான் இந்த டைல்டு அப்படின்ற கன்வல்யூஷனல் வேரியன்ட் டெக்னிக். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ்டு கன்வல்யூஷன். டிரான்ஸ்போஸ்டு கன்வல்யூஷன் அப்படின்னா என்ன? இன் சிஎன்என் லேயரில் தட் இன்க்ரீஸ் த ஸ்பேட்டியல் டைமென்ஷன் ஆஃப் ஃபீச்சர் மேப். ஃபீச்சர் மேப்பிங்கோட ஸ்பேட்டியல் டைமென்ஷன், அதாவது நம்ம அக்ரார்டிங் டு த சிச்சுவேஷன், எந்த இடத்துல நம்ம இருக்கோன்றதை பொறுத்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டெப்ஸை மாற்றுறது, ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபீச்சர் மேப்போட டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பார்க்கறது தான் டிரான்ஸ்போஸ்டு கன்வல்யூஷன் சொல்லுவோம். இதுக்கு ஃப்ராக்ஷனல் ஸ்ட்ரைடு கன்வல்யூஷன் இன்னொரு நேமும் இருக்கு. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் கன்வல்யூஷன். கன்வல்யூஷன் டெக்னிக்கு ஆப்போசிட். ஓகேவா? என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட் எலமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, விச் ரெடியூஸ் த இன்புட் எலமெண்ட்ஸ். டிரான்ஸ்போஸ்டு என்ன இந்த ஆப்போசிட் ஆஃப் கன்வல்யூஷன் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவோம் கன்வல்யூஷன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம் இன்புட்டுக்கு. நம்மளுக்கு வேணுன்ற நெசசரி திங்ஸை இன்புட் மாதிரியே அவுட்புட் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிக்சல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. பட் இங்கே என்ன பண்ணுவோம் டிரான்ஸ்போஸ்ட்லன்னு பார்த்தா ரிடியூஸ் பண்ணுவோம் இன்புட் எலமெண்ட்ஸை. டிரான்ஸ்போஸ்டு கன்வல்யூஷன் ப்ராட்காஸ்ட் இன்புட் எலமெண்ட் ப்ரொடியூசிங் அன் அவுட்புட் தட் லார்ஜர் தென் த இன்புட். இன்புட்டை விட அதிகமாக பெருசாக இருக்கிற ஒரு அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு கொண்டு வரது தான் இந்த டிரான்ஸ்போஸ்டு கன்வல்யூஷன் அப்படின்ற டெக்னிக். நெக்ஸ்ட் அப் சாம்பிளிங் நடக்கும். அப் சாம்பிளிங் அப்படின்னா என்ன? லோ ரெசல்யூஷன் ஃபீச்சர்ஸாக ஹை ரெசல்யூஷன் ஃபீச்சர்ஸாக மாற்றுறதுக்காக நம்ம கொடுக்குற டெக்னிக் தான் இந்த அப் சாம்பிளிங், அதாவது சொல்கிறோம். ஓகே, ஸ்மாலர் இமேஜாக இருக்கிறது லார்ஜர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஜென்ரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க், கேன் டெக்னிக் இங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த கேன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஜென்ரேட்டர். எதுக்கு ஜென்ரேட்டர் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு எடிட்டிங்கு, ஃபேஸ் ஏஜிங், இந்த ஜென்ரேஷன் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதோடைய பிக்சல்ஸையும் இமேஜோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜென்ரேட்டிவ் அட்வைசல் நெட்வொர்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தென் சொன்னால் செமாண்டிக் செக்மெண்டேஷன். செமாண்டிக் செக்மெண்டேஷன் மீன்ஸ் ஈக்குவலி ஸ்ப்ரெட். ஓகேவா? கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி என்னோட இமேஜை இன்புட்டை விட அவுட்புட் வந்து லார்ஜராக இருக்க மாதிரி எனக்கு கொடுத்துரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டைலேட்டட் கன்வல்யூஷன். டைலேட்டட் கன்வல்யூஷன் அப்படின்னா என்ன? தட் எனேபிள்ஸ் த நெட்வொர்க் டு ஹேவ் த லார்ஜர் ரிசப்டிவ் ஃபீல்ட் வித்தவுட் இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் பேராமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணாமல் பட் ரிசல்டிவ் ஃபீல்டில் வந்து எனக்கு லார்ஜராக வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகுறது தான் நம்ம டைலேட்டட் கன்வல்யூஷன் சொல்கிறோம். அப்படின்னா என்ன? ரிசப்டிவ் ஃபீல்டு மீன்ஸ் அவுட்புட்டில் அந்த ஃபீச்சர் மேப் பண்ணி என்கிட்ட ஒரு அவுட்புட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அவுட்புட் லேயரில் என்னோட இன்புட் ஃபீச்சர் வந்து ஷோ ஆகிற மாதிரி நான் வைக்கிற இடம், அந்த இடத்துக்கு பர்டிகுலர் பிளேஸ்க்கு பேர் தான் ரிசப்டிவ் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரிசப்டிவ் ஃபீல்ட்ஸ் அதிகமாக தெரியும், பட் நான் இவன் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு பேர் டைலேட்டட் கன்வல்யூஷன். இதுக்கு இன்னொரு நேம் அட்டாரஸ் கன்வல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டெக்னிக் டு எக்ஸ்பேண்ட் த கர்னல் பை இன்சர்ட்டிங் ஹோல்ஸ் பிட்வீன் இஸ் கான்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ். இன்புட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்க நெக்ஸ்ட் எலமெண்ட்டை ஜாயின் பண்ணி கான்சிக்யூட்டிவாக இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த டைலேட்டட் கன்வல்யூஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. தீஸ் ஆர் த சம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம்ட் இன் கன்வல்யூஷனல் வேரியன்ட். ஓகேவா? கன்வல்யூஷனல் வேரியன்ட்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன் பார்த்தோம்னா டைல்டு, டிரான்ஸ்போஸ்டு கன்வல்யூஷன், டைல்யூட்டட் கன்வல்யூஷன். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் ஒன். உங்கள்கிட்ட இருக்க நோட்ஸை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, இந்த ஈஸியாக கான்செப்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.